உயிர்த்த ஞாயிறு வழக்குகள் விசாரணைக்கு விசேட மேல் நீதிமன்றம் ஸ்தாபனம். கடவுச்சீட்டு அலுவலகத்தில் ஏற்பட்ட திடீர் சிக்கல், பொதுமக்களுக்கு வெளியான முக்கிய அறிவுறுத்தல். நள்ளிரவில் தமிழர்கள் பகுதியில் பரபரப்பு, காவல்துறையினரால் மற்றொரு துப்பாக்கி சூடு. சிஐடியின் 4ஆம் மாடி சித்திரவதை முகாம் அம்பலப்படுத்தும் முன்னாள் அமைச்சர். வணக்கம், இது ஈரோ தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுக்கு மேற்காக எதிர்வரும் 19ஆம் திகதி தாளமுக்கம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வரும். எதிர்வரும் 22ஆம் திகதி இலங்கையின் கிழக்கு கரையை அண்மிக்கும் போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது என யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவர் இன்று வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில், தற்போது வடக்கு மாகாணத்திற்கு கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 15ஆம் திகதி வரை குறைவடையும். கிழக்கு மாகாணத்திற்கு கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 16 மற்றும் 17ஆம் திகதிகளில் ஒரு சில இடங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டாலும் பின்னர் 18ஆம் திகதி முதல் பல இடங்களுக்கு பரவலடையும். அதேவேளை மத்திய ஊவா, வடமத்திய, தென் மற்றும் மேற்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் எதிர்வரும் 16ஆம் திகதி வரை அவ்வப்போது கிடைக்கும் வாய்ப்புள்ளது. வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுக்கு மேற்காக எதிர்வரும் 19ஆம் திகதி தாளமுக்கம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வரும். எதிர்வரும் 22ஆம் திகதி இலங்கையின் கிழக்கு கரையை அண்மிக்கும் போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் சில மாற்றங்கள் நிகழக்கூடும் என்பதையும் கருத்தில் கொள்ளவும். இதனால் எதிர்வரும் 20ஆம் திகதி முதல் வடக்கு, கிழக்கு, மத்திய, வடமத்திய, ஊவா மாகாணங்களில் பல பகுதிகளும் மீதமான முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 24ஆம் திகதி வரை இது தொடரும் வாய்ப்புள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அறுவடை செயற்பாடுகள் தொடங்கிய பின்னர் இந்த தாளமுக்கம் உருவாகியுள்ளது. ஆகவே இந்த நிகழ்வு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் செல்வாக்கு செலுத்துவதற்கு முன்னர் அறுவடை செயற்பாடுகளை முடிப்பது உகந்தது. ஏனெனில் எதிர்வரும் 20ஆம் திகதி முதல் 24ஆம் திகதி வரை கிடைக்கவிருக்கும் மழை சற்று வேகமாக காற்று வீசுகையோடு நிகழும் என்பதனால் நன்கு முற்றி விளைந்த நெற்கதிர்கள் பாதிப்படையும் வாய்ப்புள்ளது. ஆகவே இயன்றவரை அதற்கு முன்னதாக அவற்றை அறுவடை செய்ய உகந்த வேளையை, அதேவேளை எதிர்வரும் 20ஆம் திகதி முதல் 24ஆம் திகதி வரை கிடைக்கவிருக்கும் மழையை சிறுபோக விதைப்பு ஆரம்பித்தலுக்கான மழையாக கருதலாம். ஏனெனில் கடந்த 5 ஆண்டுகளாக லானினோ அமைப்பில் இருந்து இந்த சமுத்திர அமைப்பு எல்னினோ நிலையை நோக்கி அடுத்து வரும் 2 ஆண்டுகள் நகர்கிறது. எதிர்வரும் ஜூன் வரை நடுநிலை அமைப்பில் இருக்கும் என்பதால் சற்று அதிக வெப்பநிலையும் அதிக ஆவியாக்க அளவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களின் மேற்பரப்பு நீர்நிலைகள் வேகமாக நீரிழப்பை எதிர்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே எதிர்வரும் 20ஆம் திகதி முதல் கிடைக்கவிருக்கும் மழையை சிறுபோக விதைப்புக்கான மழையாக கருதினால் எங்கள் குளங்களில் நீரை சிறுபோகத்துக்காக உச்ச அளவில் பயன்படுத்த முடியும். உருவாகியிருக்கும் தாளமுக்கம் காரணமாக எதிர்வரும் 21ஆம் திகதி முதல் கிழக்கு, வடக்கு, தெற்கு கடற்பகுதிகளில் கொந்தளிப்பான சூழ்நிலை காணப்படும் என்பதனால் எதிர்வரும் 21ஆம் திகதி முதல் 25ஆம் திகதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக வழக்குகளை விசாரிப்பதற்காக விசேட மேல் நீதிமன்றம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி விசாரணை நடவடிக்கைகள் கொழும்பு 7 பௌத்தலேக்கா மாவட்டத்தில் அமைந்துள்ள இலக்கம் C76 முன்னாள் அமைச்சர் ஒருவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெறவுள்ளன. இதற்கு தேவையான வசதிகளை வழங்குவதை விரிவுபடுத்துமாறு விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இன்று அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். அரசு நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ இல்லங்களில் நீதிமன்றங்களை ஸ்தாபிக்கும் பணிகள் இன்று நேரில் சென்று அவதானித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
அதேபோல் நீதிமன்றங்களை ஸ்தாபிப்பதற்காக பொறுப்பேற்கப்பட்டுள்ள ஏனைய முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களிலும் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை விரைவாக வழங்குமாறு அவர் கேட்டுள்ளார். ஊழல் எதிர்ப்பு செயற்திட்டத்தின் கீழ் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள பணிகளை செயல்படுத்துவதற்கும் வழக்கு விசாரணைகளை விரிவுபடுத்துவதற்கும் 4 முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ளன. கொழும்பு பம்பலப்பிட்டியில் உள்ள பிரபல பிளவுஸ் உணவகத்தில் பரிமாற்றப்பட்ட உணவில் பாம்புக்குட்டியொன்று இருந்ததாக கூறப்படும் காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலை குறித்த உணவகத்தில் உணவு உட்கொண்ட போது உணவில் பாம்புக்குட்டி போன்ற ஒரு தலைப்பகுதி காணப்பட்டுள்ளதாக நபர் ஒருவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். எனினும் இந்த குற்றச்சாட்டை உணவக நிர்வாகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. எமது தரப்பில் இவ்வாறான ஒரு தவறு நடக்க வாய்ப்பில்லை என உணவக முகாமையாளர் தெரிவித்துள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் தகவல் வெளியானவுடன் பொது சுகாதார பரிசோதகர்கள் உணவகத்திற்கு வந்து சோதனைகளை மேற்கொண்டனர். குறித்த வீடியோவை வெளியிட்டவர் ஒரு சமூக வலைதள பிரபலம் எனவும் லைக் மற்றும் வியூவர்ஸுக்காக திட்டமிட்டு இவ்வாறான செயலை செய்திருக்கலாம் என வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை சம்பவம் தொடர்பில் இதுவரை உத்தியோகபூர்வமான முறைப்பாடுகள் எதுவும் கிடைக்கவில்லை. எனினும் வீடியோவின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என கொழும்பு மாநகர சபையின் பிரதான மருத்துவ அதிகாரி கே ஸ்ரீபிரதாபன் தெரிவித்துள்ளார். உணவு மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும். சுகாதார சீர்கேடுகள் கண்டறியப்பட்டால் சட்டப்படி கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். கணனி அமைப்பு செயலிழப்பு காரணமாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தகவல்களை அறிய 1962 என்ற தொலைபேசி இலக்கத்தை அணுகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்று பொதுமக்கள் யாரும் கடவுச்சீட்டுகளை பெற குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்கும் அலுவலகத்திற்கும் செல்ல வேண்டாம் என நேற்று அறிவிக்கப்பட்டது. கணனி அமைப்பு செயலிழப்பு காரணமாக பத்திரமுள்ள தலைமை அலுவலகம் அல்லது குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையின் பிராந்திய அலுவலகங்களுக்கு இன்று யாரும் வருகை தர வேண்டாம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. கணனி அமைப்பு செயலிழப்பை மீட்டெடுக்க தற்போது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதே நேரம் எதிர்வரும் 16ஆம் தேதி வழக்கமான சேவைகள் மீண்டும் தொடங்கும் என்று மேலும் அன்று விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கணனி அமைப்பின் செயலிழப்பு குறித்து அதன் ஊடக பேச்சாளர் மகேஷ் கருணாதாச கூறுகையில், தரவு அமைப்பில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப பிழை காரணமாக ஒரு நாள் மட்டும் சாதாரண கடவுச்சீட்டுகளை வழங்க முடியவில்லை. அலுவலகத்தின் அதிகாரிகள் குழுவும் தேவையான தொழில்நுட்ப குழுவும் தற்போது இந்த நிலையை சரி செய்ய பணியாற்றி வருகின்றன. இது சரி செய்யப்பட்டால் இந்த தருணத்தில் கடவுச்சீட்டுகளுக்கான விசாக்களை வழங்க தொடங்கலாம். அதே நேரம் 1962 என்ற தொலைபேசி இலக்கம் மூலம் சம்பந்தப்பட்ட இணைய பக்கத்திற்கான தகவல்களை பெற முடியும். குறித்த தகவல்கள் இணையதளத்தில் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. தரவு அமைப்பு புதுப்பிக்கப்பட்டவுடன் அலுவலகத்திற்கு பொதுமக்கள் வருகை தரலாம். அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் 1962 தொலைபேசி இலக்கத்தின் மூலம் விசாரித்து உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் அலுவலகத்தை அணுகலாம். இவ்விடயத்தில் சிக்கல் நீங்கியிருந்தால் அடுத்த வாரம் தலைமையகத்தையோ அல்லது கிளை அலுவலகத்தையோ நேரில் அணுகுமாறு அறிவுறுத்தப்பட்டது. தரவு அமைப்பில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு அனைத்து கிளை அலுவலகத்தையும் பாதித்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழர் பகுதியில் கெப்ரக வாகனம் ஒன்றின் மீது காவல்துறையினரால் துப்பாக்கி சூடு நடாத்த குறித்த சம்பவம் நேற்று நள்ளிரவு கிளிநொச்சி தர்மபுரம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட விசுவமடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக தெரிய வருகையில் நள்ளிரவு 12:45 மணியளவில் சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனம் மீதே இந்த துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்போது துப்பாக்கி சூட்டில் வாகனத்தின் சக்கரத்தில் சிதைவு ஏற்பட்டுள்ளதாக தெரியப்படுகிறது. அதே நேரம் குறித்த கெப்ரக வாகனத்தின் உரிமையாளர் கடந்த வாரம் டிப்பர் வாகனத்தில் மண் கொண்டு செல்லப்பட்ட போதும் தர்மபுர காவல்துறையினரால் துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. இதற்கிடையில் கடந்த 10ஆம் தேதி அதிகாலை 1:18 மணியளவில்
யாழ் மண்டதீவு பகுதியில் காவல்துறையினரால் நடாத்திய துப்பாக்கி சூட்டில் 17 வயது சிறுவன் உயிரிழந்தமை பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 4ஆம் மாடியானது ஒரு சித்திரவதை முகாமாகவே காணப்படுகிறது என்றும், மனித குலத்திற்கு எதிரான வகையில் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவை அரசு தயாரித்துள்ளது என்றும் முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது: 1979ஆம் ஆண்டில் அப்போதைய சூழலுக்கு தேவையான ஒரு தற்காலிகமான ஏற்பாடாகவே பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் நீண்ட காலமாக பல்வேறு சித்திரவதைகளுக்கு முகம் கொடுத்து வந்துள்ளனர். கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 4ஆம் மாடிக்கு அழைத்து செல்லப்படும் சந்தேக நபர்கள் மிகவும் மோசமான முறையில் நடாத்தப்படுகின்றார்கள். அங்கு அவர்களுக்கு அமர்வதற்கு ஒரு நாற்காலி கூட வழங்கப்படுவதில்லை என்றும், இத்தகைய மனிதாபிமானமற்ற சூழலே அங்கு நிலவுகின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக அரசை பாதுகாக்கும் நோக்கில் மனித குலத்திற்கு எதிரான புதிய சட்ட வரைவை அரசு தயாரித்துள்ளது. தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்துவிட்டு மனிதநேயம் மிக்க ஒரு புதிய சட்டத்தை உருவாக்குமாறு அரசை வலியுறுத்துகிறோம் என்றார். நாட்டின் தலைநகரான மொகடிஷியிலிருந்து புறப்பட்ட பயணிகள் விமானம் ஒன்று நடுவானில் பறந்து கொண்டிருக்கும் போதே திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டது. விமானம் கிளம்பிய 15 நிமிடங்களிலேயே இந்த தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டதால் பயணிகள் மற்றும் ஊழியர்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் விமானி மிகுந்த சாமர்த்தியத்துடன் செயல்பட்டு விமானத்தை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல முயற்சித்துள்ளார். விமானத்தில் 5 ஊழியர்கள் உட்பட மொத்தம் 55 பேர் பயணம் செய்துள்ளனர். இயந்திர கோளாறு காரணமாக விமானத்தை வழக்கமான ஓடுதளத்தில் இறக்க முடியாத சூழல் ஏற்பட்ட போதிலும் அதிர்ஷ்டவசமாக விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. எனினும் விமானம் 2ஆக உடைந்திருந்ததாக அறிய முடிகிறது. இந்த விபத்தில் யாருக்கும் பெரிய அளவில் காயங்கள் ஏற்படவில்லை என்றும், விமானத்தில் இருந்து அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கின்றன. தற்போது இந்த இயந்திர கோளாறுகள் காரணமாக குறித்த அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் உருவாகும் சாத்தியம், கொட்டி திருக்க போகும் கனமழை. உயிர்த்த ஞாயிறு வழக்குகள் விசாரணைக்கு, விசேட மேல் நீதிமன்றம் ஸ்தாபனம். கொழும்பில் பிரபல உணவகத்தில் சாப்பாட்டில் பாம்பு குட்டி, சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள சம்பவம். கடவுச்சீட்டு அலுவலகத்தில் ஏற்பட்ட திடீர் சிக்கல், பொதுமக்களுக்கு வெளியான முக்கிய அறிவுறுத்தல். நள்ளிரவில் தமிழர்கள் பகுதியில் பரபரப்பு, காவல்துறையினரால் மற்றொரு துப்பாக்கி சூடு. சிஐடியின் 4ஆம் மாடி சித்திரவதை முகாம் அம்பலப்படுத்தும் முன்னாள் அமைச்சர். சோமாலியா விமானத்தில் அவசர நிலை, விமானம் 2ஆக உடைந்தது, அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய 55 பேர். இத்துடன் ஈரோடு தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.